57வது நட்சத்திர குடிமணிகள் குருமகா சன்னிதானம் அவர்கள் நம்முடைய பள்ளியினுடைய மேனாள் தலைமை ஆசிரியர் ஐயா முத்துக்குமாரசாமி அவர்களுடைய படத்தை திறந்து வைத்து பேராசி வழங்கியிருக்கிறார்கள். அந்த நிகழ்வின் துவக்கமாக நம்முடைய வையாபுரி சண்முகநாதன் அவர்கள் இறைவணக்கம் வழங்குவார். திருச்சிற்றம்பலம். புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேலுந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோவில் வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழை என்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரம் ஏறி முகில் பார்க்கும் திருவையாரே. வரவேற்புரை பள்ளியினுடைய மாணவர் தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய நல்லாசிரியர் முத்துக்குமாரசாமி அவர்களுடைய மகனுமாகிய அண்ணன் கணேசன் அவர்கள் வரவேற்புரையாற்றுவார். எல்லாம் வல்ல பரம்பொருளையும் எங்களுடைய கல்வி முகாண்மை ஆளுமை மிக்க நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி எங்களுடைய பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் ஸ்தாபகர் என்னுடைய தந்தையார் முப்பரிப்பாணத்தில் போற்றுதலுக்குரிய நல்லாசிரியர் திரு MS முத்துக்குமாரசாமி அவர்களுடைய திருவுருவப் படத்தினை எங்களுடைய குருமகா சன்னிதானம் எழுந்தருளி நமக்கெல்லாம் குத்தாலத்திற்கு ஒரு பெருமை அளித்திருக்கின்றார்கள். அவர்களை நம்முடைய குத்தாலம் நகர பொதுமக்கள் மற்றும் நம்முடைய பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை மீண்டும் ஒரு முறை வணங்கி வருக வருக என்று எல்லாம் வல்ல பரம்பொருளை வணங்கி இந்த நிகழ்விற்கு முன்னாள் மாணவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு க அன்பழகன் அவர்களையும் மற்றும் மயிலாடுதுறையிலிருந்து வருகை புரிந்துள்ள அனைத்து பிரமுகர்களையும் ஸ்ரீ ஆதிசங்கரர் பேரவையினுடைய தலைவர் திருமிகு பாலச்சந்திர சிவாச்சாரியர் அவர்களையும் வர்த்தக சங்க பேரவையினுடைய மயிலாடுதுறை தலைவர் திரு ATS அவர்களையும் ஸ்ரீ ஆதிசங்கரர் பேரவையினுடைய ஆலோசகர் திரு ARCV முத்துக்குமார் அவர்களையும் ஆதிசங்கரர் பேரவையினுடைய நிர்வாகக்குழு உறுப்பினர் திரு செல்வம் அவர்களையும் எங்களுடைய பெருமைக்குரிய பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவி திருமதி சங்கீதா மாரியப்பன் அவர்களையும் பேரூராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் திரு M சம்சுதீன் அவர்களையும் மற்றும் அனைத்து நல்லுள்ளம் கொண்ட பெரியோர்களையும் எங்களுடைய பள்ளி நிர்வாக குழுவின் சார்பில் ஆசிரிய பெருமக்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். நமச்சிவாய். வருகின்றிருக்கக்கூடிய குருமகா சன்னிதானம் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து நம்முடைய ஆசிரியர் முத்துக்குமாரசாமி அவர்களுடைய இந்த படத்தினை நம்முடைய பள்ளியிலே நிறுவக்கூடிய இந்த ஒப்புதலை தந்திருக்கிற மரியாதைக்குரிய நம்முடைய சன்னிதானம் அவர்கள் நாங்கள் நேரடியாக சென்று ஒரு 10 நாட்களுக்கு முன்பு அவரிடத்திலே கோரிக்கை வைத்தோம். அதற்கு அவர்கள் ஒரு கணம் கூட யோசிக்காமல் இசைவளித்தார்கள். நான் சன்னிதானங்களிடத்திலே அங்கே எதையும் சொல்லவில்லை. ஆனால் ஒரு நல்லாசிரியர் 1960ஆம் ஆண்டு இந்த பள்ளி துவங்கிய நேரத்தில் இந்த பள்ளியிலே தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று
ஒரு 37 ஆண்டு காலம் இங்கே பணியாற்றியவர், 34 ஆண்டு காலம் இங்கே பணியாற்றியவர். 94ஆம் ஆண்டு அவர்கள் ஓய்வு பெற்றார்கள். அதைவிட அவருடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய கணேசன் அவர்கள் 90ஆம் ஆண்டு இங்கே ஆசிரியராக பணியை துவங்கி இன்றைக்கு 35 ஆண்டு காலமாக ஒரு குடும்பம் ஒரு பள்ளித்துறையிலே கல்வித்துறையிலே ஒரு 70 ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்வினை கழித்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு தகுதி வாய்ந்த குடும்பம். இந்த பள்ளியிலே சற்றேறக்குறைய 15 ஆண்டுகளாக இந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு நானும் நம்முடைய நண்பர் மணிகண்டன் அவர்களும் முயற்சித்து நடைபெறவில்லை. இவர்களுக்கெல்லாம் தந்தை என்பதை விட நல்லாசிரியர் என்பதை விட நம்முடைய சன்னிதானம் அவர்கள் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கிறார்கள் என்பதை விட, அவர்களுக்கு பெரிய மரியாதையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை விட, நல்லாசி வழங்கியிருக்கிறார்கள் என்பதை விட, நானும் நம்முடைய முத்துக்குமாரசாமி அவர்களுடைய மகன் மணிகண்டன் அவர்களும் இந்த பள்ளியில் அவரால் கரம் பிடித்து அகரம் சொல்லி கொடுத்த ஆசானுக்கு இன்றைக்கு ஒரு நிகழ்வு என்பதிலே எங்களுக்கெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி. நானும் அவனும் ஒரே நேரத்திலே இந்த பள்ளியிலே சேர்ந்தோம். இந்த பள்ளிக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய ஒரு வாடகை கட்டிடத்திலே இந்த பள்ளி இருந்தது. தலைமை ஆசிரியர் வகுப்பறைக்கு சென்று ஒரு பெரிய தாம்பாளத்திலே நெல்லை வைத்து என் கையை பிடித்து ஆனா என்று எழுதி காட்டியவர் தான் நம்முடைய ஆசிரியர் முத்துக்குமாரசாமி அவர்கள். 15 ஆண்டுகளாக தொடர்ந்து முயற்சித்து நடைபெறவில்லை. நாங்கள் பெரிய நன்றியை நம்முடைய நண்பர் மணிகண்டன் அவர்களுக்கும் நம்முடைய சன்னிதானம் அவர்களுக்கும் தான் பெரும் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். காரணம், அவரும் தொடர்ந்து மணிகண்டன் அவர்களும் அவருடைய குடும்பத்திலே இந்த படத்தினை நம்முடைய பள்ளியிலே உடைத்தவர். இந்த பள்ளிக்கு இருந்தவர் ஒரு தலைமை ஆசிரியர், இன்னும் நல்லாசிரியர் விருது பெற்றவர். 1985ஆம் ஆண்டு மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்பட்ட டெல்லியிலே நடைபெற்ற நல்லாசிரியர்கள் மாநாட்டிலே கலந்து கொண்ட தனிப்பெரும் சிறப்பை தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக சென்று கலந்து கொண்டவர் என்பதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சியை நாங்கள் அடைகிறோம். நம்முடைய மணிகண்டன் அவர்கள் ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டால் தொடர்ந்து அதை வெற்றி பெறுகிற வரையிலே முயற்சிப்பார் என்பதற்கு இவைகளெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அதேபோல் இங்கே வருகைந்திருக்கக்கூடிய வியாபார பெருங்குடி மக்கள், இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஆசிரியர் பெருமக்கள், உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கிறவர்கள், அனைத்து கட்சியை சார்ந்த நண்பர்கள் எல்லோரும் இங்கே வருகைந்திருக்கிறார்கள். காரணம், அனைவரும் நம்முடைய ஆசிரியர் முத்துக்குமாரசாமி அவர்களுடைய மாணவ செல்வங்கள் என்பதை நான் இங்கே பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சன்னிதானம் அவர்கள் கேட்டவுடன் 15 ஆண்டுகளாக முயற்சிக்கிறோம், இதை நீங்கள் வெற்றி பெற்று தர வேண்டும் என்று கேட்டபொழுது சொன்னார்கள், நிச்சயமாக இதை நாம் ஏற்பாடு செய்வோம் என்று சொல்லிவிட்டு இன்னொன்றை நாங்கள் கோரிக்கையாக வைத்தோம். சென்ற ஆண்டு நம்முடைய தீர்த்தவாரி கடைமுழுக்கு நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருகை தந்து சிறப்பித்தீர்கள். எல்லா சுவாமிகளும் ஒரே இடத்திலே வந்து நீங்கள் வருகை தந்து சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டபொழுது அதையும் மனம் வந்து ஏற்றுக்கொண்டு நாங்கள் சற்று காலதாமதமாக சென்றாலும் பல்வேறு நிகழ்ச்சிகள், நேற்றைய தினம் சற்றேறக்குறைய 450 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருந்து கன்னியாகுமரியில் இருந்து இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சிக்கு நம்முடைய ஊருக்கு வருகை தந்து அருளாசி தந்திருக்கிறார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு எல்லா நிகழ்வுக்கும் இங்கே வருகை தந்து சிறப்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என் சார்பாகவும் நம்முடைய ஊரின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பள்ளி. என்னவென்று சொன்னால், முத்துக்குமாரசாமி அவர்கள் 34 ஆண்டுகள் இங்கே தலைமை ஆசிரியராக பணியாற்றினார்கள். அதற்கு பின்னாலே அவருடைய மகனாக இருக்கக்கூடிய கணேசன் அவர்கள் நம்முடைய அண்ணன் கந்தசாமி அவர்களிடத்தில் எங்களிடத்திலே சொன்னார், நாங்கள் போய் இந்த நிகழ்வுகளை சொல்லுகிற பொழுது தலைமை ஆசிரியர் யார் என்று தெரியுமா என்று கேட்டேன். யார்? கணேசன் தானேன்னார். கணேசங்கிறது உங்களுக்கு தெரியும், ஆனால் அவர்தான் நல்லாசிரியர் முத்துக்குமாரசாமியுடைய மகன் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்ட பொழுது, அடப்பாவிகளா, இதை ஒருத்தர் கூட சொல்லலையேன்னார். அந்த அளவுக்கு ஒரு அமைதியான குடும்பம். மணிகண்டனாக இருந்தாலும் சரி, அண்ணன் நம்முடைய கதிராக இருந்தாலும் சரி, நம்முடைய செந்திலாக இருந்தாலும் சரி, அண்ணன் கணேசனாக இருந்தாலும் சரி, அமைதியாக இந்த பகுதியிலே மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய மரியாதை பெற்றிருக்கக்கூடிய குடும்பத்தை மிகப்பெரிய கௌரவப்படுத்தியிருக்கிற நம்முடைய சன்னிதானத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி பாதத்திலே சமர்ப்பித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே வருகின்ற நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டமைக்கு என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியில் பணியாற்றியவர்கள் அடுத்திருக்கக்கூடிய நம்முடைய நடராஜன் அவர்கள், அவர் 89 வயது ஆகிறது என்று சொல்கிறார். நம்ப முடியவில்லை. ஆனால் அவரும் இந்த பள்ளியிலே ஒரு 25 ஆண்டு காலத்திற்கு மேல் தலைமை ஆசிரியராக பணியாற்றியவர். அதையும் நம்முடைய சன்னிதானத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி வரலாற்று சிறப்புமிக்க பள்ளியில் பல்வேறு மாணவ செல்வங்களை உருவாக்கி இருக்கிற இந்த பள்ளியை நம்முடைய தருமபுரம் ஆதீனத்தினுடைய நிர்வாகத்திற்கு கீழ் வருகை தந்து இன்றைக்கு மிக சிறப்பாக செயல்படுகிறது என்பதில் எங்களுக்கெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி. அதோடு இந்த பள்ளியினுடைய மாணவர் என்ற முறையிலே ஒரு கோரிக்கை வைக்கிறேன். சன்னிதானம் அவர்கள் இந்த பள்ளி மற்ற பள்ளிகளைப் போல் நிரம்ப கட்டிடங்களை பெற்று வகுப்பறைகளை பெற்று
1100 மாணவ செல்வங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. நாங்கள் எல்லாம் படிக்கிற பொழுது 5ஆம் வகுப்பு வரையில் இந்த பள்ளி மிகப்பெரிய பள்ளி, இந்த சுற்று வட்டாரத்திலே தனியாரால் நடத்தப்பட்ட பள்ளி. இன்றைக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் என்று சொல்லக்கூடிய சுயநிதி ஆட்சியின் சார்பாக நாம் அதை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பள்ளிக்கு கட்டிடத்தினை நம்முடைய சன்னிதானம் அவர்கள் தந்து இந்த பள்ளியினுடைய உயர்வுக்கு மென்மேலும் வளர்ச்சிக்கு நீங்கள் ஆசை வழங்க வேண்டும் என்று கேட்டு எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து, உங்களுக்கும் நன்றியை தெரிவித்து, வருகைந்து சிறப்பித்தமைக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்து நம்முடைய சன்னிதானம் அவர்கள் ஆசியுரை. மணிகண்டன் அவருடைய குடும்பத்தின் சார்பாகவும் நம்முடைய அன்னதான கமிட்டியின் சார்பாகவும் பள்ளியினுடைய செயலாளரின் சார்பாகவும் சன்னிதானம் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. குத்தாலம் ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. குத்தாலம் கணபதி தேசி குருஞான சம்பந்தர் மிஷன் கணபதி திணிப்பினது அது சுவாமிகள் என்ன சொல்லியிருக்காங்க, வாயை உனக்கு நிறையா படைச்சிருக்காங்க கடவுள்னு. அதனால் சாமியை பார்த்தோன்னே பேச எனக்கு இப்படி மனசு வரல. ஏன்னா அவ்வளோ ஒரு கைலாய தரிசனம் பண்ண பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா சன்னிதானம் அன்றைக்கி வந்து இதை செஞ்சுருக்கிறது ஜென்மாந்திரத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு மாரி தொழிலில் பார்த்து கொண்டு இருப்பாருங்க மாரி சுவாமி நேற்று நைட்டு கன்னியாகுமரியில் இருந்தாங்க, இன்னைக்கு காலம்பரை குத்தாலத்தில் இருக்காங்க. அதனால் அவங்க சன்னிதானத்தை பற்றி பேசுகிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. அவங்க இந்த படத்தை திறந்து வச்சது ஏதோ என்னுடைய தகப்பனார் போன ஜென்மாந்திரத்தில் ஏதோ தருமபுரம் ஆதீனத்தில் ஏதோ கிணத்துல தண்ணி கிண்ணி எடுத்து ஊற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. அதனால் சன்னிதானம் கையால் அதை திறந்த பாக்கியம், அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். இது வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப மறக்க முடியாத ஒரு தருணம். குருமகா சன்னிதானம் வந்து நம்ம 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 திருப்பரந்தாளில் இருக்கும்போது நல்ல நினைவு இருக்குது. அந்த நீட்டாக ஒரு ஸ்படிக மாலை போட்டுக்கிட்டு அங்கே அப்பயும் அந்த நிர்வாகத்தில் இருக்கும்போது கார்பாராக இருக்கும்போது சாமிகள் சொன்ன இன்றைக்கும் அந்த பரஸ்பரமான ஒரு குருபக்தி எனக்கு இருக்குது. அது கந்தசாமி அண்ணன் சொன்ன மாரி திருப்பரந்தாள் சாமிகள் பேரும் நம்ம என்னுடைய தகப்பனார் பேரும் ஒன்றாங்க இருக்கனால அந்த பாக்கியத்தை சாமியை செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப இந்த நிகழ்வை பார்த்த வரைக்கும் வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத ஒரு நிகழ்வு. அது குருமகா சன்னிதானம் செஞ்சது ரொம்ப பெருமைக்குரியது. சுவாமிகளை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னு சொன்னால் புராண காலத்தில் தான் நம்ம பார்த்துருப்போம் குரு சிஷியர் குருவானது. ஆனால் கலிகாலத்தில்
எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த கலிகாலத்தில் குரு சிஷ்யனானது சிஷ்ய குருவானது சுவாமிகள் வரலாறு தான். திருப்பனந்தாளில் இருந்ததும் சிஷ்யராக இருந்து அப்புறம் குருவாகி சிஷ்யருக்கு அனுகிரகம் பண்ண ஒரு பாக்கியம் நம்ம குருமகா சன்னிதானத்துக்கு கிடச்சிருக்கு. அது பெரிய ஒரு வாழ்க்கையில் நம்மலாம் இந்த ஜென்மாந்தரத்தில் பார்க்க வேண்டிய ஒரு பாக்கியம். அது சுவாமிகளை நீங்கள் தரிசனம் பண்ணாலே கையிலே தரிசனம் பண்ண புண்ணியம் எல்லாருக்கும் கிடைக்கும்னு நினச்சிட்டு என்னுடைய குடும்பத்தார் சார்பாக நானும் என் மனைவியும் சன்னிதானத்துக்கு ஒரு மரியாதை செய்ய வேணும். குருமகா சன்னதத்தினுடைய பொற்பாதங்களை மீண்டும் ஒரு முறை வணங்கி, இந்த பள்ளி 1960 இயங்கி வருகின்றது. தற்பொழுது குருமகா சன்னிதானனுடைய திருமணத்தில் சேர்ந்த பிறகு நம்முடைய பள்ளி அடைந்த அந்த முன்னேற்றங்கள் ஒரு 3 மட்டும் நம்ம குறிப்பிட வரணும். முதலாவது 9/9/2024 அன்று நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்களுடைய ஆளுகையின் கீழ் நம்முடைய பள்ளி செயல்பட்டு வருகின்றது. அந்த 9/9ஆம் தேதி பள்ளி அவங்க ஆளுகையின் கீழே வந்தது. 14/9 இந்த பள்ளி மாவட்டத்திலேயே சிறந்த பள்ளியாக கேடயம் வழங்கி மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களால் பாராட்ட பெற்றது. முதலாவது நிகழ்வு. இரண்டாவது நிகழ்வு, எங்களுடைய தந்தையார் 1987 நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கின்றார் இதே பள்ளியில். அதை அடுத்து 2025ஆம் ஆண்டு இந்த வருடம் எனக்கு தமிழக அரசு நல்லாசிரியர் விருது அளித்து சிறப்பித்திருக்கின்றது. இரண்டாவது அச்சீவ்மெண்ட். இது சாமியினுடைய அனுகிரகம் இருந்தால் தான் கிடைக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. அந்த வகையில் எங்களுடைய பள்ளி தொடர்ந்து சாமியினுடைய நான் சன்னிதானத்திட்டே பேசும்போது சொன்னேன், நான் போய் இந்த பெஸ்ட் ஸ்கூல் அவார்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்முடைய மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களாலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் சொன்னது மாதிரி எங்களுடைய கல்வித்துறை அமைச்சர் குருமகா சன்னிதானத்தினுடைய மணி விழாவிற்கு வந்தபோது ஒரே ஒரு செயல்பாடு தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, கல்வி அமைச்சர் அரசாங்கம் செய்கிறத சன்னிதானம் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாங்க. இதில் 1000 அடங்கும். நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அரசாங்கம் என்னென்ன நலத்திட்ட உதவிகளை எல்லாம் மாணவ மாணவிகளுக்கு கல்வித்துறைக்கு செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் திருமணத்தின் மூலமாக நம்முடைய சன்னிதானம் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அது நம்ம அதை நினைத்து நாம் பெருமை கொள்ள வேண்டும். சன்னிதானத்தினுடைய பொற்பாதங்களை மீண்டும் வணங்கி அவர்களுடைய மகிழ்வுரையை வழங்குமாறு வணந்தொட்டு கேட்டுக்கொள்கிறோம். பள்ளியுடைய செயலாளர் கந்தசாமி அவர்களுக்கு குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னாடை வைத்து நினைவு பரிசு வருவார். குத்தாலத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் அவர்களுக்கு சன்னிதானம் அவர்கள் பொன்னாடை வைத்து மரியாதை செய்வார். பள்ளியினுடைய தலைமை ஆசிரியருக்கு, குத்தாலம் பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவி சங்கீதா மாரியப்பன் அவர்களை அழைக்கிறோம்.
புத்தான பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் சம்சுதீன். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எங்களோட குடும்பத்தார் சார்பாக மாதிரி. ஸ்ரீலை ஸ்ரீ குருமகா சன்னிதானத்துடைய ஆசிரியர். சித்தி தருநாதன் தென்கமலை வாழ்நாதன் பத்தி தருநாதன் பரநாதன் முத்தி பெருநாதன் ஞான பிரகாசன் உண்மை தருநாதன் நம் குருநாதன். எல்லாம் வல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவருளையும் சிந்திக்கின்றோம். இன்றைய நாள் ஒரு நன்னாள். இந்த நாளிலே பள்ளியின் மூலமாக பல மாணாக்கர்களை உருவாக்கி கொடுத்த முன்னாள் தலைமை ஆசிரியர் நல்லாசிரியர் முத்துக்குமாரசாமி அவர்களினுடைய திருவுருவப் படத்தினை திறந்து வைத்து வாழ்த்துவதிலே ஒரு மகிழ்ச்சி. அவருடைய 4 பிள்ளைகளில் 3 ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். அதிலே அவர் போன்று இந்த பள்ளியிலேயே தலைமை ஆசிரியராக இருக்கின்றது சிறப்புக்குரியது. மணிகண்டன், நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் இருவரும் வந்து இந்த படத்தினை திறந்து வைக்க வேண்டும் என்று கேட்டார்கள். நல்ல காரியம்தானே, இது செய்ய வேண்டியதுதான் என்று சொல்லி இன்றைய நாள் அதுவும் பொருத்தமாக சாமியே வந்து இங்கே திறக்கிற மாதிரி இந்த நேரத்தில் சாமி இங்கே வருகின்ற நேரத்திலேயே இது திறக்கப்பட்டிருக்கிறது. அதுவே ஒரு சிறப்பு. குறியே என்னுடைய குருவே உன் குற்றேவல் செய்வேன் நெறியே நின்று திரு காலத்தியுள் அறிவே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லுவார். குருவே என்னுடைய குருவே உன் குற்றேவல் செய்வேன் என்று சொல்கிறார். அப்படி ஆச்சாரிய மக்கள்களை ஆசு இரியன் ஆசிரியன். ஆசு என்றால் குற்றம், இரியன் என்றால் நீக்குதல். இந்த கலைஞானங்களை பெறுவதற்காக கொடுப்பதற்காக உள்ளவர்கள் ஆசிரியர்கள். மெஞ்ஞானத்தை கொடுக்கின்றவர்கள் அது நம்மை போன்ற ஆச்சாரிய பெருமக்கள், ஆச்சாரிய அபிஷேகம் பெற்ற குருக்கள்மார்கள், ஆதிநகர்த்தர்கள், இவர்களெல்லாம் மெஞ்ஞானத்தை புகட்டுகின்றவர்கள். அதனால் இந்த லௌகீக உலகத்திற்கு ஆசிரியர்கள் வேணும். அதனால் அந்த ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நன்னூல் சூத்திரம் சொல்லியது. குலனருள் தெய்வம், கொள்கை மேன்மை, கலைபயில் தெளிவு, கட்டுரை வன்மை, நிலம் மலை நிறைகோள் மலர் நிகர் மாட்சியும் உலகியல் அறிவோடு உயர்குணம் இணைபவன் நூல் நுரை ஆசிரியர் அன்னே என்று. குலன் அருள், கொள்கை மேன்மை, கலைபயில் தெளிவு, கட்டுரை வன்மை இவ்வளவும் இருந்து அவர்கள் எப்படி இருக்கணும்? நிலம் போன்று இருக்கணுமாம். ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில் படி மாணவர்களை அடிக்கவோ இதுங்கவோ கூடாது. உடனே வந்துடுவாங்க. எதையாவது ஒன்று அவன் பழி தீர்க்கணுன்னா உடனே ஜாதி வரியில் கொண்டு போய் விட்டுடுறாங்க ஆசிரியரை. இல்லை ஏதேனும் இப்போ மாணவர்கள் எந்த அளவுக்கும் துணிஞ்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இதுங்கனால தான் இப்போது அதிக வன்முறைகளும் தீய எண்ணங்களும் உருவாவதற்கு காரணம் ஆசிரியர்களுடைய பிடிகளிலிருந்து என்றைக்கு மாணவர்களுடைய கட்டுப்பாடு போயிற்றோ
அன்றைக்கே நம்முடைய ஒழுக்கம் இதெல்லாம் போயிட்டுது. அதனால் நிலம் போன்று பொறுமையாக இருப்பவர்கள் ஆசிரியர்கள். நிலம், மலை, மலை போன்று உயர்ந்த குணத்தோடும் இருப்பார்கள். என் பிள்ளை ஓம் பிள்ளைன்னு அவங்க பார்க்கறதில்ல. எல்லாருக்கும் ஒரே நிகழ்வாக பாடத்தை நடத்துகின்ற போது அப்படி இருப்பார்கள். மலை நிறைகோள், சமமாக எல்லாரையும் சமமாக பார்த்த ஆசிரியர்கள். மலர் போன்று மனம் வீசுகின்றவர்களாகவும் புகழ்மிக்கவர்களாகவும் இருப்பதினால் மலர் நிறை இத்தனை குணங்களும் அந்த ஆசிரியர்களுக்கு இருந்தது. அவர்கள்தான் நல்லாசிரியர்களாக பெறுவதற்குரிய தகுதி இருக்கிறது என்று சூத்திரம் சொல்லியிருக்கிறது. அந்த சூத்திரத்தின்படியே நல்ல மாணாக்கர்களையும் உருவாக்கி இருக்கிறார். ஒரு 37-40 ஆண்டு தொட்டு இந்த பள்ளி தொடங்கி அப்பாவும் பிள்ளையுமே இத்தனை ஆண்டு காலம் ஓட்டிட்டாங்க இல்லையா? நடுப்புற இவர் இருந்திருக்கிறாரு. அதை தவிர 70 ஆண்டு காலத்தில் அவர் ஒரு 35 ஆண்டு காலம், இவர் ஒரு 25 ஆண்டு காலம் இந்த பள்ளி செம்மையாக நடந்திருக்கிறது. இது நம்மிடம் பொறுப்புக்கு வந்த பிறகு அவருடைய மகனாருக்கு நல்லாசிரியர் விருதை அரசு கொடுத்திருக்கிறது. கல்வி திண்ணைக்கல்வியில் இருந்தபோது அதிலிருந்து வளர்ச்சியாகி இப்போது கல்வித்துறை பல விதங்களில் இன்றைக்கு மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். ஏனென்றால் கல்விதான் ஒருவனை மனிதனாக மாற்றக்கூடியது. எங்களுடைய குறிஞான சம்பந்தர் சொல்வார், கல்லாதவனை எல்லாம் சுத்த விழலெனவே நீத்து விடு அப்படிங்கிறார். கற்பிலரும் சுத்த விழலெனவே நீத்து விடு என்று சொல்லியிருக்கிறார். அதனால்தான் கல்வி குறிஞான சம்பந்தருடைய பெயரிலேயே இன்றைக்கு 40 கல்வி நிறுவனங்களுக்கு மேலாக நம்முடைய ஆதீனத்தின் சார்பிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வளர்ச்சி கல்வித்துறை மட்டும் இல்லை, கல்வித்துறையிலேயும் நேற்று சிபிஎஸ்சி ஸ்கூல் தென்னகத்தில் கடைக்கோடியில் இருக்க வேண்டும் என்பதற்காக அதை வாங்கி நடத்த இப்போ அங்கே 1500 பிள்ளைகள் படிக்கிறாங்க. மிக அற்புதமான அந்த அவர்கள் இருக்கின்ற சூழ்நிலை கூட அவர்கள் நல்ல தெளிவான கல்வி அறிவோடு மட்டுமல்லாமல் கலைஞானத்திலேயும் அந்த மக்கள் நல்ல துறையில் வளர்ந்துருக்கிறார்கள். நேற்று முழுமையாக இருந்து பார்த்ததினால் அதை அறிய முடிகிறது. அதை சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் அவ்வளோ அற்புதமாக அதை நெறிப்படுத்தியிருக்கிறார்கள். மாணவர்கள் தான் எல்லாம் அந்த ஆங்கில தமிழே பேசாமல் அந்த ஆங்கிலம்னா ஆங்கிலத்தில் மட்டுமே மாணவர்களும் அவர்களே அறிவிப்பாளருமாக கூட இருந்தார்கள் நேற்று. அதே போன்று தான் இந்த பகுதிகளில் நம்முடைய மயிலாடுதுறை குறிஞான சம்பந்தர் மிஷன் பள்ளியும் தொடங்கியிருக்கிறது. சாமியினுடைய நேர் பார்வையில் அம்பாளையினுடைய சென்னையில் இருப்பதனால இந்த கணபதி நடுநிலைப்பள்ளி மேலும் மேலும் வளரணும். தந்தை 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பார்கள். முத்துக்குமார் சாமி நல்ல ஆசிரியர் அவர்கள் இந்த பள்ளி வளர்ச்சியில் எந்த அளவிற்கு ஈடுபடுத்தினார்களோ அதே போன்று அவருடைய மகனாரும் இதை வளர்த்து நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கிறார்கள். எடுத்தறிவித்தவன் இறைவன் என்று சொல்வார்கள். நம்முடைய அன்பழகன் அவர்கள் சொல்லிய போது ஆரம்பத்தில் யார் ஒரு மாணாக்கர்களை உருவாக்குகிறார்களோ, ஏன்னா அடித்தளம் நல்லா இருந்தால் தான் கட்டடம் நல்லா இருக்கும், அஸ்திவாரம். அதனால் இந்த இதை என்றைக்கும் அவர்கள் உணர்வோடு மதிப்பார்கள். அப்படியே அந்த காலத்தில் அது குருநாதர்களை அப்படி வணங்கிய தன்மை உண்டு. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். நான் சீர்காழியில் படிக்கின்ற காலத்தில் ஒரு முறை எப்போதும் நான் என்னுடைய விடுதிக்கு ஹாஸ்டலுக்கு வருகின்ற போது எதிர்க்க எங்களுடைய ஆசிரியர் கேப்ரியல் அவர்கள் போவார்கள். வணக்கம் ஐயான்னு சொல்லுவேன். ஒரு நாள் நான் வேறு ஏதோ சிந்தனையில் போனதுனால அது பார்க்கல. அவர் என்னை கூப்பிட்டு வணக்கம் என்று எதிர் சைட்லேருந்து சொன்னார். நான் ரோட்லேயே விழுந்து வணங்கினேன். அப்போ அவர் சொன்னார், இந்த குரு பக்தி அவனை மேலே வளரும் என்று. மறுநாள் என்னுடைய
மாணவர்கள் முன்னிலே பிரேயரில் அது அறிவித்தார். அந்த வாக்கு இன்றைக்கு நம்மை நெறிப்படுத்தியிருக்கிறது. அப்படிதான் குருபக்தியோடு மாணவர்கள் இருக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கு நான் நீதி மாரல் கிளாஸ் நீதி போதனை வகுப்பு இல்லாமையினாலேயும் இந்த மாணவர் சமுதாயம் பல தீய செயல்களில் அவர்கள் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை மாற்ற வேண்டுமே ஆனால் நீதி போதனை வகுப்பு இருக்க வேண்டும். மாணவர்களை, ஏன்னா அடியாத மாடு படியாதுன்னு சொல்லுவாங்க. எத்தனை முறைகள் நம்ம முட்டி போட்டு இருந்தது, வெயிலில் நிற்க வைத்தது, அடித்தது, இதெல்லாம் இன்றைக்கு தங்கத்தை அடிக்க தான் அது ஒளிவிடும். அதே போன்று மாணவனை அடிக்கிறதுனால அவங்க இவனை அடித்து அவங்க பழி தீர்த்துக்க முடியாது. அவனுடைய வளர்ச்சிக்காக தான், பயம் இருக்கும் என்பதற்காக தான். வண்ணான் துணியை துவைப்பது கிழிக்க அல்ல வெளுக்கவே என்று ஒரு சங்க பாடல் ஒன்று இருக்கிறது. அதே போன்று ஆசிரியர்கள் இருக்க வேணும். அந்த வகையில் நம்முடைய முத்துக்குமார் சாமி அவர்கள் 1960ஆம் ஆண்டு பள்ளி துவங்கிய காலத்திலிருந்து முதல் தலைமை ஆசிரியராக இருந்து 34 ஆண்டு காலம் சீரிய பணியாற்றியிருக்கிறார்கள். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்கின்ற அந்த நிலையில் இருந்ததினால்தான் நல்ல மாணாக்கர்களையும் உருவாக்க முடிந்தது. நல்ல பிள்ளைகளையும் அவர்கள் பெற்றெடுத்து கல்வித்துறைக்கும் கொடுத்திருக்கிறார்கள், சமுதாய பணிக்கும் கொடுத்திருக்கிறார்கள். கல்வித்துறைக்கு நம்முடைய பள்ளிக்கு தலைமை ஆசிரியராகவும் மற்ற 2 பிள்ளைகளை வேறு இடங்களுக்கு ஆசிரியராகவும், ஒரு பிள்ளையை ஆதிசங்கரர் பேரவைக்கு உறுப்பினராகவும் கொடுத்து, செயலராகவும் கொடுத்து இதற்காக உழைக்க செய்திருக்கிறார்கள். இப்படி நல்ல வகையில் இந்த பள்ளி வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கின்ற இந்நாள் தலைமை ஆசிரியருக்கும் படம் திறந்து வைத்திருக்கின்ற முத்துக்குமார் சாமி அவர்களினுடைய நல்லாசி கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த பள்ளியை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்ற செயலர் கந்தசாமி அவர்களுக்கும் நமது பாராட்டுதல்களை தெரிவித்து, விழாவிற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எல்லா நலன்களும் வளன்களும் புத்தவேதீஸ்வரர் அருள்வாராக என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். சன்னிதானம் அவர்களுக்கு எனது பணிவான நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, இன்று ஒரு இனிய நன்னாள். இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருந்த நல்லாசிரியர் அவர்களின் படத்திறப்பு விழாவை சிறப்பாக திறந்து வைத்து அனைவருக்கும் ஆசியுரை வழங்கிய சன்னிதானம் அவர்களையும் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி க அன்பழகன் அவர்களையும் மற்றும் இந்த படத்திறப்பு விழாவிற்கு நிகழ்வில் கலந்து கொண்ட சான்றோர் பெருமக்களையும் எனது பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மணி 2 மணியை தாண்டிடுச்சு. சன்னிதானம் அவங்க தீர்த்தவாரிக்கு போகணும். அதனால் இந்த நன்றியினை சன்னிதானம் அவர்களுக்கு சமர்ப்பித்து, மானம் வேற இன்றைக்கி நம்ம நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குது. ஐயா அவர்களுடைய ஆசியுரைக்காகவே வந்து சிறப்பித்த அனைவருக்கும் இந்த விழாக்குழுவின் சார்பாக பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.